My dear students, good morning everyone. Actually last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்டெக்ரல் கால்குலஸ் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு. ஓகேவா? இது வந்து எக்ஸாமில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்லி. ஆனால் இதை விட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறைய இருக்குது. இது வந்து ஜஸ்ட் லைட்டாக தெரிஞ்சிங்க போதும், அவ்வளோதான். சரியா? இதை பேஸ் பண்ணி ரொம்ப கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. என்ன இன்டெக்ரல் கால்குலஸ்னால் என்ன, டிஃபரன்ஷியல் கால்குலஸ்னால் என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ் ஐ டோல்டு. ஓகே, இந்த லாஸ்ட்டு இம்பல்சிவ் ஃபோர்ஸ் தட் இஸ் பேஜ் இப்போ நான் உங்களுக்கு வச்சுருக்கேன் இல்லையா, திஸ் பேஜ். இம்பல்ஸ்னால் என்ன, ஒர்க்குன்னா என்ன, a small amount of work done is finished means it is a displacement graph நான் சொன்னேன். அதுக்கடுத்து இம்பல்ஸ் மீன்ஸ் உந்து விசை அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்ஸு இந்த ஸ்டார்டிங் டைமு 0வாக இருக்கும், t is equal to 0. the ending டைமு t1. இப்போ 0 to t1 டைம் வந்து 0 to t1. that is the impulse is area under the force f of t is t graph as one in figure அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த இம்பல்ஸுக்கு I is equal to 0 to t1 f into t, அது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? ஆஃப்டர் ஒன் தட் எக்ஸாம்பிள்ஸு இந்த இன்டெக்ரல் கால்குலஸ்க்கு இன்டெக்ரல் கால்குலஸ் w is equal to a to b f of x into dx. இந்த ஃபார்முலா பார்த்துக்குங்க. இந்த ரோஸ் கலர் பாக்ஸ்குள்ளே இருக்கு இல்லையா ஃபார்முலா, இதை மட்டும் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் யூ see the formulas. ஓகே, அதேமாரி இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, எந்த டயக்ராமு, டோட்டல் நம்பர் ஆஃப் இன்டெக்ரல் மீன்ஸ் என்ன ஜென்ரல் மீனிங் சொன்னேன். வாட் இஸ் இன்டெக்ரல்? சமேஷன் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல் பார்ட்ஸ். சரியா? சம் பிகம்ஸ் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சம் பிகம்ஸ் இன்டெக்ரல். இந்த டயக்ராம்ஸ் பாருங்கள், இதோட எக்ஸ்ப்ளனேஷன் லாஸ்ட் கிளாஸ் கொடுத்து சொன்னேன். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுங்க, இந்த டயக்ராம் பார்த்துக்குங்க, இந்த ஃபார்முலாவும் பார்த்துக்குங்க, இந்த ரெண்டு ஃபார்முலாவை பார்த்துக்குங்க, ஒரு தடவை ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி கூட லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இல்லை, ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் டுடே we discuss about the topic average velocity. ஆவரேஜ்னா இட் இஸ் 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 5 வேல்யூஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிங்க. என்ன பண்ணுவோம், ஆல் வேல்யூஸை ஆட் பண்ணி டிவைட் பை 5 போடுவோம். ஓகேவா? இட் இஸ் இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறப்ப என்ன, வாட்ஸ் மீனிங் தட் ஆவரேஜ் வெலாசிட்டி? கன்சிடர் a particle located initially at a point P having position vector r1 vector ன்னு சொல்கிறோம். In a time interval del t, the particle is moved to that point Q, have the position vector r2. The displacement vector is del r is equal to r2 minus r1. This is known in figure 2.34 for given figure per me. So the position vector is r1 is one of the vector, r2 is also another one of the vector. r1 is one of the vector, r2 is also another one of the vector. The vector ரெண்டு vector எட்ஜில் என்ன பண்ணுறோம், கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட் ஆர் எனி ஆஃப் த பார்ட்டிகல் மூவிங் திஸ் வெக்டர் டு திஸ் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்ப என்ன சொல்கிறோம்னா டெல் ஆர் ஈக்குவல் டு இந்த டெல் ஆர் r2 மைனஸ் r1 அப்படின்னு சொல்கிறாங்க. this average velocity is del r minus dt del t. இது வந்து வெக்டர் பொறுத்த வரைக்கும் it is based on the vector form. Okay, that is the average velocity is defined as the ratio of displacement vector to the corresponding time interval. இதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. all of you must underline the two lines. All of you must underline the two lines. The average velocity is defined as the ratio of displacement vector to the corresponding time interval. So corresponding time interval means what?
இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, del t time and this is known as 2.34 இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ xy direction r1 vector is nothing but b vector, r2 vector is nothing but q vector, del r is equal to r2 minus r1, r2 minus r1 that is equal to del r vector. This is average velocity அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஜஸ்ட்டு டேரெக்டாக தீர்வுக்கு என்ன இதில் ஒன்றும் பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்குங்க. அதேமாதிரி கான்செப்டுவல் கொஷின் கிடையாது. அது இன்பிட்வீன் டூ வெக்டர்ஸ் கொடுத்துட்டு இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் டைம் இருக்கு இல்லையா, அந்த ட்ராவலிங் டைம் வந்து என்ன சொல்கிறோம், del t அப்படின்னு சொல்கிறோம். del r இஸ் நத்திங் பட் இன்பிட்வீன் த பொசிஷன் வெக்டருக்கு இன்பிட்வீன் டிஸ்டன்ஸு r2 மைனஸ் டிவைடட் பை r1 டிஃப்ரென்ஸ். ஓகேவா, அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆவரேஜ் ஸ்பீடு. The average speed is defined as the ratio of total path length traveled by the particle in a time interval. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் டிஃபைன்ட் as the ரேஷியோனா தகைவு அல்லது ரேஷியோனா தெரியும் இல்லையா, ரேஷியோனா டிவைட் பைன்னு வரும். இது எதுக்கும் டிவைட் பண்ணால் டோட்டல் பாத் ட்ராவல்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு அந்த பாதையில் பாத்தில், இது பார்ட்டிகிள். ஓகேவா, the total path traveled by a particle in a time interval, a small amount of time interval, how much time it should be travel, how much time it should be travel அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஆவரேஜ் ஸ்பீடு ஆவரேஜ் வெலாசிட்டி தனித்தனியாக இண்டிவிஜுவலாக திரும்ப 2 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம், 3 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் இன்றைக்கி அதை ஒரு ஹோம்ஒர்க்கு நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.20. ஏன்னா இதிலேருந்து இன்னும் ஒரு 2 பேஜ் பார்த்தீங்கன்னா 2 or 3 பேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சம் ஓரியன்டாக தான் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சம்மை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தியரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா, சம்மு வந்து நம்ம சம்மு டாபிக் பார்க்கறதுனால கொஞ்சம் டாபிக் எதாவது ஃபீல் பண்ணிங்கனாலும் சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் புரியலை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலும் சொல்லுங்கள். மேக்ஸிமம் புரியும், ஜஸ்ட்டு பாருங்கள். மறுபடியும் அது வந்து நம்ம கிளாஸில் நல்லா பார்த்துக்கலாம். சரியா, லிசன். எக்ஸாம்பிள் 2.20. கன்சிடர் an object traveling in a semicircle. சம்மு பாருங்கள், சொல்கிறேன். Consider an object traveling in a semicircular path from a point O to point P in 5 seconds as shown in figure given below. Calculate the average velocity and average speed. இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா நம்ம முதலே பார்த்துக்கோம் இல்லையா. ஓங்கிற பாயிண்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, பிங்கிற பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டு, இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் O to P வந்து 10 சென்டிமீட்டர். இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் O to P 10 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபார்முலா சொல்யூஷனில் பாருங்கள். இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு del V ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு RP மைனஸ் RO வெக்டர் போட்டுறாங்க. தட் இஸ் டிவைடட் பை del T. Here del T is equal to 5 seconds கொடுத்துட்டாங்க. இந்த டைம் ட்ராவல் ஆகுது பாத்தில் ட்ராவல் ஆகக்கூடிய டைம் வந்து 5 seconds அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் ஆகக்கூடிய டைம் வந்து என்னது 5 seconds. இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி V ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு del P RP வெக்டர் மைனஸ் R0 தட் இஸ் RO வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட்டு டிவைடட் பை del T அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ த ஆவரேஜ் வெலாசிட்டி V ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு RP மைனஸ் RO divided by del T. Here del T is equal to 5 seconds and RO is the reason அது 0. the RP is another 10 I cap போட்டுரும். அது ஏன் 10 I cap போடுறோம்னா the object moving என்னது x axis, the object moving x axis, the initial position O, final position P. okay, and x axisல மூவ் ஆகுது. x axisல மூவ் ஆச்சுனாவே என்ன பண்ணோம், according to Cartesian coordinate system I cap, so that RO is equal to O and RP is equal to 10 I cap.
and del average is equal to del, that is V average, that is average velocity is equal to 10 I cap divided by 5 seconds, that is equal to 2 I cap centimeter second power minus 1. Okay, இதில் ஒன்றும் பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை, ஈஸியான கான்செப்ட் தான். நெக்ஸ்ட், the average velocity is in the positive x direction, positive x direction. So the average speed is equal to total path length divided by time taken. The path is semicircle. The path is the semicircle. So that is 5 pi centimeter போடுறாங்க. சரியா, என்ன சொல்கிறாங்க, average speed is equal to total path length divided by time taken. இப்போ என்ன பண்ணுறோம், 5 pi centimeter, 5 pi into centimeter divided by 5 second அப்படின்னு சொல்கிறோம். that is equal to pi cm s power second power minus 1. பையோட வேல்யூ வந்து என்னது 3.14 centimeter second power minus 1. சரி, என்ன சொல்கிறாங்கன்னா, note that the average speed is greater than the magnitude of the average velocity. ஆவரேஜ் வெலாசிட்டியோட வேல்யூயும் அதுக்கடுத்தது ஆவரேஜ் ஸ்பீடோட வேல்யூ என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கம்பேர் பண்ணுறப்ப இது அதிகமாக இருக்குன்றாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் கிரேட்டர் தென் தி மேக்னிடியூட் ஆஃப் தி ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி. ஓகேவா, சரி, இந்த டோட்டல் பாத் டைம் டேக்கன் இருக்கு இல்லையா, டோட்டல் பாத்து டிவைடட் பை டைம் டேக்கன். இந்த டைம் டேக்கன் வேல்யூ வந்து 5 செகண்ட்ஸு. இந்த டோட்டல் பாத் லென்த் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 5 pi சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. 5 pi சென்டிமீட்டர். ஏன் 5 pi சென்டிமீட்டர் சொல்கிறோம்னா, திஸ் இஸ் என்னது செமி சர்க்கிள். திஸ் இஸ் என்னது செமி சர்க்கிள். ரேடியஸ் சர்க்குலர், ரேடியஸ் அண்ட் சர்க்குலர் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி திஸ் இஸ் என்னது செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த செமி சர்க்கிள் அப்படிங்கிறப்ப என்ன வரும், வாட் இஸ் த ஃபார்முலா, த ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டோட்டல் பாத் லென்த் டிவைடட் பை டைம் டேக்கன். த பாத் இன் செமி சர்க்கிளும் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்து. சரி, அந்த பாத் இஸ் செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி? இன்ஸ்டன்டேனியஸ்னால் தமிழ் எழுதிக்கிங்க, கன நேர நிகழ்வு. இன்ஸ்டன்டேனியஸ்னால் அட் த டைம் நடக்கிறது. இன்ஸ்டன்டேனியஸ்னால் என்னது, கன நேர நிகழ்வு. ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம், சாரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆர் வெலாசிட்டி. Velocity is nothing but what? Displacement by time taken. Velocity is equal to displacement by time taken. The instantaneous velocity at an instant t, or simply the velocity at any instant t, is defined as the limiting value. The average velocity is del t is equal to del t tends to 0 evaluated at a time. In other words, the velocity is equal to the rate of change of position vector with respect to time. Then definition நீங்கள் எழுதணும் notes. In other words, the velocity is equal to the rate of change of position vector with respect to the time அப்படின்னு சொல்லுவோம். That is, velocity is equal to vector quantity. B vector is equal to limit del t tends to 0 del r by del t is equal to dr by dt அப்படின்னு சொல்லுவோம். dr vector divided by dt. In a component form, this velocity is v vector is equal to dr divided by dt, d by dt into xi cap, yj cap, zk cap. சரியா, அதாவது ஆர் வெக்டரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் dzk வெக்டர்ன்றதை எடுத்து மென்ஷன் பண்ணணும். ஸோ dxi dx by dt into i cap, dy by dt j cap ப்ளஸ் dz by dt into k cap அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், dx by dt is equal to vx, dx by dt is equal to vx அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, dx by dt is equal to vx, that is equal to x component. In case அது கண்டினியூ dy by dx என்ன வரும்னா y component. dy by dt is equal to vy, அதாவது ஆப்ஜெக்ட் வந்து x ஆக்சிஸில் மூவ் ஆச்சுன்னா
px. The object, the particle moving in y direction means dy by dt. The particles moving means z direction means dz divided by dt, that is equal to vz, that is equal to z component of velocity. The magnitude of the velocity v is called speed and speed. So v is equal to root of vx square plus vy square plus vz square. இதெல்லாம் டேரக்ட் ஃபார்முலா கண்ணு சரியா. இதில் ஒன்றா மனப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒன்று ஜஸ்ட் யூ மெமரைஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் த ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஸ்கேலர் சரியா. நம்ம வெக்டர் ஸ்பீடை வந்து என்ன சொல்கிறோம்னா இட் இஸ் எ ஸ்கேலர் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். த யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் ஆல்சோ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, next one, example 2.21 sum பாருங்க. The position vector of a particle is given. R vector is equal to 2t I cap 3t square j cap minus 5k அப்படின்னு சொல்லுவோம். Calculate the velocity and the speed of the particle at any instant t. Calculate the velocity and the speed of the particle t is equal to 2 seconds அப்படின்னு சொல்லுவோம் சரியா. The velocity v is equal to dr by dt vector formula நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். dr divided by dt, that is 2i cap plus 60 j cap அப்படின்னு சொல்லுவோம் சரியா. எப்படி ஆர் வெக்டர் வந்து இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் பேஸ் பண்ணி வாட் இஸ் த வேல்யூ, ஒய் ஆக்சிஸில் பேஸ் பண்ணி வாட் இஸ் த வேல்யூ. இது பாருங்கள், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு வி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டிஆர் பை டிடின்னு இருக்கு இல்லையா. இந்த ஆர் வெக்டர் பொசிஷன் வெக்டர் இஸ் ஈக்குவல் என்ன, 2t i cap plus 3t square j cap plus minus 5k k cap. அதை மட்டும் என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல எழுதிக்கிங்க. இது லெசன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வேல்யூவை என்ன பண்ணுங்க இங்கே எழுதிக்கிறீங்க. இதுக்கு அடுத்தது டி பை டிடி ஆஃப் இன்ட்டு ஆர் கேப் வரும். இந்த இடத்துல டி பை டிடி ஆஃப் ஆர் கேப். அப்புறம் என்ன பண்ணால் ஆர் வெக்டரை வந்து என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன ஆகும், 2 நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. 2t ஐ கேப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஐ கேப் அதே தான் வரும். பட் 2t என்ன ஆகிடும்னா 2ன்னு மாறிடும். அது மேக்ஸில் நீங்கள் படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி 3t ஸ்கொயர் இருக்கு இல்லையா, 3t ஸ்கொயர் இதை வந்து இப்போ 2வை வந்து முன்னாடி மல்டிப்ளை பண்ணணும் சரியா. 2வை வந்து என்ன பண்ணணும், முன்னாடி மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், 16 வரும் சரி. அப்போ இங்கே t கேன்சல் ஆகலின்னு கேட்காதீங்க. இங்கே வந்து என்னது 3t ஸ்கொயர் இருக்குது, 3t ஸ்கொயர். இந்த t ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் டீன்னு வந்துடும். 2 வந்து என்ன ஆகிடும், முன்னாடி வந்துடும். 3 × 2 60 j கேப்பு ப்ளஸ்ஸு 2t i கேப் இருக்கு இல்லையா. 2t i கேப்புக்கு 2t டீயை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2ன்னு மாறும். இப்போ 2 i கேப்பு ப்ளஸ் 60 j கேப் அப்படின்னு. The speed v of t is equal to root of 2 into square plus 60 square அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே போடுறப்ப என்ன பண்ண தேவையில்லைன்னா அந்த ஐ கேப் ஜே கேப்லாம் எக்ஸ்ட்ரா பண்ண தேவையில்லை. ஸோ ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 60 ஹோல் ஸ்கொயர் ms power -1. The velocity of the particle in time interval t is equal to 2 seconds. E is equal to E of 2 seconds is equal to 2 i cap plus என்னது 12 j cap அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல v of 2 செகண்ட் இருக்கு இல்லையா, v of 2 seconds correct. T is equal to 2 seconds. So velocity v vector t of 2 seconds is equal to 2 i cap plus 2 12 j cap. Next one, the speed of the particle. The speed of the particle t is equal to 2 seconds அப்படின்னு சொல்கிறோம். இப்போ v of 2 seconds is equal to 2 square plus 12 square, 2 square plus 12 square is equal to 4 plus 144 is equal to 14 root of 148 approximately equal to 12.16 ms power -1 சரியா. இதில் வந்து கரெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 into
the time t இருக்கு இல்லையா கண்ணா, இந்த டைம் t is equal to 2 seconds இருக்கு இல்லையா, இந்த டைம் கரெக்ஷன் இல்லை, புரிஞ்சுக்கிங்க என்ன சொல்கிறேன்னா, இந்த டைம் is equal to t இருக்கு இல்லையா 2 செகண்டு, இதை வந்து v of 2 செகண்ட் போட்டுட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள t எங்கே இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா t is equal to 2 செகண்ட் போடணும். அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 6 into 2 12, அப்போ 12 ஸ்கொயர், அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு தரம் பார்த்துக்குங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நோட் தட் த பார்ட்டிகல் ஹேஸ் வெலாசிட்டி ஆஃப் காம்பனன்ட்ஸ் x direction and y direction along z direction. The position has constant values -5 which is independent of time. Next one, hence there is no z component for the velocity. Okay, next one. Example 2.22 பாருங்க. The velocity of the three particles, A, B, C கொடுத்துருக்காங்க. given below, which particles travel to the greatest speed ன்னு கேட்குறாங்க. VA வெக்டர் கொடுத்துருக்காங்க 3i cap minus 5j cap plus 2k cap. VB vector is equal to I cap plus 2j cap plus 3k cap. VC vector is equal to plus 5i cap plus 3j cap plus 4k cap அப்படின்னு சொல்கிறோம். Solution, the speed in magnitude of the velocity vector since speed A is equal to modulus of VA, that is equal to root of 3 square plus minus 5 square plus 2 square அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்கொயர் பண்ணுறப்ப 9 plus 25 plus 4, that is equal to root of 38 அப்படின்னு சொல்கிறோம். And case the modulus of B, that is B vector is equal to modulus of root of VB is equal to root of 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3. இங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம்னா அந்த ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ தான் எடுத்துக்கிறோம். ஸோ அதோட வேல்யூ வந்து ரூட் ஆஃப் 14 ms பவர் -1. அண்ட் தேர்ட் ஒன், ஸ்பீடு சி இஸ் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் விசி ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் 9 ப்ளஸ் 16 that is equal to 50 ms power -1. இப்போ கொடுத்துருக்க கிவன் டேட்டாவிலேருந்து விச் வேல்யூ இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்குறோம், அவ்வளோதான். சரி, அப்போ சி இஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்பீடு, பிகாஸ் அதுதான் வந்து என்னது ரொம்ப அதிகமான வேல்யூவாக இருக்குது. மீதி ரிமைனிங் எல்லாம் வந்து என்னது லோயஸ்ட் வேல்யூ. ஓகேவா, சம்மு வந்து டைரக்ட் சம்மு தான் அது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துக்குங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் 2.23. Two cars are traveling with respective velocities v1 ms power -1 first velocity along east direction and v2 is equal to 10 meter second power -1 along west direction. What are the speed of cars அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்யூஷன் பாருங்கள். both cars have same magnitude of velocity. So magnitude of velocity means 10 meter second power -1. Next, this implies that both cars travel at the same time even though they have velocities different or directions. So the velocities are in different directions. Speed will not give in the direction of motion. Speed ஒரே மாதிரி தான் போகுது. இங்கே பாருங்கள், இந்த மொமெண்டம் பாருங்கள், மொமெண்டம் just wait. ஆக்சுவலாக சம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து டெரிவேஷன் கிடையாது, ஜஸ்ட் தியரி ஃபார் கான்செப்டுவல் கொஸ்டின்ஸ். ஓகேவா, both cars have same magnitude of the velocity, first point. Second point, this implies that both cars travel at the same speed even though they have velocities in different direction. Different direction. ஒன்று வந்து ஈஸ்ட் டைரெக்ஷனில் போகுதுன்னு சொல்கிறாங்க சம்மில், இன்னொன்று வெஸ்ட் டைரெக்ஷனில் போகுது. டைரெக்ஷன் தான் சேஞ்ச் ஆகுது. ஸ்பீடு வில் நாட் கிவ் த டைரெக்ஷன் ஆஃப் மோஷன். ஸ்பீடு வந்து என்னது, எவ்வளோ ஸ்பீடில் போகுது, 100 மீட்டர் வேகத்தில் போகுதா, 150 மீட்டர். வெலாசிட்டி நார்ம்
ஸ்பீடு வந்து 10 ms பவர் -1 தான் கொடுத்துருக்காங்க. 10 m/s பவர் -1. சரி, இப்போ இந்த ஸ்பீடோமீட்டர் டயக்ராம் எது கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கார் எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லையா, கார்லேயோ டூ வீலர்லேயோ நம்ம முன்னாடி பைக்கில் 20 40 60 80லாம் வரும் இல்லையா, அது நம்ம கொடுக்குற ரேஸுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், ஸ்பீடோமீட்டர் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். சரியா, இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆவரேஜ் வெலாசிட்டி ரெஸ்பெக்டிவ் வெலாசிட்டிஸ் வந்து v1 = 10 m/s பவர் -1, v2 = 10 ms பவர் -1. பட் ஆப்போசிட் பொசிஷன், ஒன்று வந்து ஈஸ்டாகவும் இன்னொன்று வெஸ்ட்டாகவும் போகுது, பட் சேம் வெலாசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், சேம் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது மொமெண்டம். மொமெண்டம்னா என்ன அர்த்தம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, லீனியர் மொமெண்டம். மொமெண்டம் b = the linear momentum or simply momentum of a particle is defined as the product of mass to velocity. ஒரு பார்ட்டிகல் கன்சிடர் பண்ணுறோம், இந்த பார்ட்டிகளுடைய மாஸ் வேல்யூ m, வெலாசிட்டி வேல்யூ எவ்வளோ ஸ்பீடில் அது மூவ் ஆகுது, how much speed it should be traveled. So the product of mass with velocity, the product of mass with the velocity, that is equal to what, momentum p அப்படின்னு சொல்லிட்டு, momentum p. மொமெண்டம் இது வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்குது, ஃபஸ்ட் லெசனில் நம்ம படிச்சிருக்கோம். மொமெண்டம்னா இருக்கும் பாருங்கள், அது ஃபஸ்ட் லெசனில் டைமென்ஷன் நம்ம டேபிளேஷன் இருக்குங்க, அதில் பாருங்கள். இட் இஸ் denoted by the symbol p vector. The momentum is also a vector quantity அப்படின்னு சொல்லிட்டு. The p vector is equal to mv vector. The direction of momentum is also in direction of velocity and the magnitude of the momentum is equal to the product of the mass and the speed of the particle. The p is equal to mv. The component form from momentum can be written as px I cap, py j cap, pz j cap, that is equal to, அப்போ px கன்சிடர் பண்ணுறப்ப m into vx, py கன்சிடர் பண்ணுறப்ப m into vy, pz is equal to m into vz from this equation. I capனா px, j capனா py and mvy, k capனா bz and mvz. Okay, p of x is equal to x, that is x component of the momentum, and is equal to mpx. Py is equal to y, that is component of momentum, and is equal to mvy. Pz is equal to z component of the momentum, and is equal to the mvz. The momentum of the particles, plays a very important role in Newton's law. சரியா, the momentum concept எங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம்னா நியூட்டன்ஸ் லாவில் ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல். சரியா, next one, the physical significance of momentum can be well understood by the following examples. The following examples என்னன்னா சொல்லியிருக்காங்க பாருங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்மு. ஓகேவா, consider a butterfly and stone. Both moving towards you have the same velocity 5 ms per -1. So both hit your body, the effect will not same. என்ன சொல்கிறோம் புரியுதுங்களா, ஒரு ஸ்டோன் கன்சிடர் பண்ணுறோம், ஒரு பட்டர்ஃப்ளை கன்சிடர் பண்ணுறோம், ரெண்டும் என்ன ஆகுது, உன்னை நோக்கி வருது. சரியா, இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஒரு மேலே மோதுறப்ப, அதே நேரத்தில் ஸ்டோன் வந்து ஒரு மேலே மோதுறப்ப, ரெண்டும் எவ்வளோ ஸ்பீடில் தான் வருதுன்றாங்க, ms பவர் -1, 5 m/s பவர் -1, அந்த வெலாசிட்டி ஸ்பீடில் வருது. போத் த ஹிட் இன் யுவர் பாடினா நாம் பாடி மேலே அது மோதுது, த எஃபெக்ட்ஸ் வில் நாட் பி சேம். அது எஃபெக்ட் பட்டர்ஃப்ளை வந்து நம்ம மேலே வேகமாக வந்து மோதுறதுக்கும் ஸ்டோன் வந்து வேகமாக அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்றான். த எஃபெக்ட் நாட் ஒன்லி டிபெண்ட் அப்பான் த வெலாசிட்டியை மட்டும் பேஸ் பண்ணியிருக்காது, மாஸையும் பேஸ் பண்ணியிருக்கோம், பட் ஆல்சோ ஆன் த மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, த ஸ்டோன் ஹேஸ் அ கிரேட்டர் மாஸ் கம்பேர்டு வித் பட்டர்ஃப்ளை. அதனால தான் கல் அடித்தா நமக்கு வலிக்கும், பட்டர்ஃப்ளை வந்து வேகமாக மோதினாலும் நமக்கு வலிக்காதுன்றான். ஜஸ்ட் இதெல்லாம் ஸ்டோரி தாங்க, என்ன
டைம் இதெல்லாம் கிளாஸில் சொன்னால் 2 நாளில் சொல்லிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. கிளாஸில் சொன்னால் இந்த ஒரு 2-3 பேஜை ஒரு 5 மினிட்ஸில் சொல்லிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஒரு வீடியோ கிளாஸில் இதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகுது. சரி, பரவாயில்ல. The momentum of the zone is greater than the momentum of the butterfly சொல்கிறோம். It is momentum which can play major role in the explain state of motion of the object. The major role of the momentum வந்து என்ன சொல்கிறோன்னா based on the mass value and the velocity அப்படின்னு சொல்லுவோம். The unit of momentum is kilogram meter power second power minus 1. Next example 2.24. Consider two masses 10 gram and 1 kilogram moving with the same speed 10 ms power minus 1. Calculate the magnitude of the momentum. Okay, we use P momentum. P is equal to mass into velocity. P is equal to mv. For mass 10 gram இருந்ததுன்னா இந்த கிராம் வந்து என்ன பண்ணீங்க, கிலோகிராம் மாற்றிக்கிங்க. that is 0.01 into kilogram. P is equal to 0.01 into 10, that is equal to 0.1 kilogram meter power second minus 1. For mass 1 kg எடுத்துட்டோம்னா 1 into 10 is equal to 10 kg ms power minus 1. Thus, even though the both masses have same speed, the momentum of the heavier mass is 100 times greater than the lighter mass. சரிங்களா? இதை கொடுத்துருக்க கிவன் ஃபைனல் வேல்யூ வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் 2 லைன் கொடுத்துருக்காங்க. இது 1 மார்க்கில் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மோஷன் அலாங் த 1 டைமென்ஷன். மோஷன் அலாங் 1 டைமென்ஷன் அப்படின்னா ஒரே ஒரு பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ஓகே, ஸோ த ஆவரேஜ் வெலாசிட்டி இஃப் எ பார்ட்டிகல் மூவ்ஸ் இன் 1 டைரக்ஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன், so that the average velocity del x by del t. The del x by del t is equal to x2 minus x1 divided by t2 minus t1. That is t1 and what is t2? The what is x2 and what is x1? X1 is nothing but initial position of the object. X1 is nothing but initial position of the object. The initial position of the object means initial position of the object means இந்த ஆப்ஜெக்டில் இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ்க்கு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. இது x1, this is x1 of t, x2. The time here starting time t1, here the ending time t2. இப்போ x1 to x2 ஆகுது, t2. இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் along x direction, along x direction. ஓகேங்களா? ஸோ இப்போ del x by del t is equal to tx2 minus x1 divided by t2 minus t1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் another one. The average velocity is also vector quantity, but in 1 dimension we have only 2 direction, only positive and negative x direction. 1 dimension இருந்தால் only x ஓட பாசிட்டிவ் x ஆக்சிஸில் போகும், அல்லது எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் நெகட்டிவ் x ஆக்சிஸில் போகும். Hence we use positive and negative signs denote that the instantaneous velocity or velocity is defined as v is equal to limit del t tends to 0, del x by del t is equal to dx by dt. Graphically, the slope of the position time graph here will give the velocity of the particle. At the same time, if the velocity of the time graph is given, the distance and the displacement are determined by the calculation of each area under the curve. ஓகே, எல்லாம் இது ரொம்ப பரவாயில்லன்னா நீங்கள் நான் ஆன்லைன் கூட விட்டுருங்க, இதுதான் முக்கியம். இதை பாருங்கள், we know that the velocity is equal to dx by dt is equal to v. இது ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. therefore the we can be written as dx is equal to v into dt. அது ஒன்று. by integrating the both side என்ன சொல்கிறோம், x1 to x வந்து எவ்வளோ தூரத்தில் ரீச் ஆகுது, x1 to x2, that is equal to dx. t1 2 into t2 is equal to v into dt. Already we seen that the integration of the equivalent area given curve, so the term t1 to tt into v into t represent the area under the curve p as the function of time. As the function of time. Next another one. Since the left hand side, the direction integration represent the displacement traveled by the particle from t1 to t2. So
under the area நமக்கு கீழே பாருங்கள் இந்த டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ T1லேருந்து T2க்கு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது மாதிரி டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க சரியா T1 to T2 at the same time இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகுது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் இப்போ இந்த ஃபஸ்ட் டயக்ராம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏரியா அண்டர் த கர்வ் வில் கிவ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் த பார்ட்டிகல் ஃப்ரம் T1 to T2 ஆர் T1 ஆர் T2னா இன் பிட்வீன் T1 to T2 வாட் இஸ் த ஏரியான்னு சொல்லி பார்க்குறோம் அண்ட் செகண்ட் டயக்ராமில் ரெண்டாவது பாயிண்ட் 7லேருந்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுக்கடுத்து கீழே நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்டு நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு ms பவர் -1 இப்போ என்ன வரும் வெலாசிட்டி பாசிட்டிவ்